அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள். 2025 இன்னும் சில மணி நேரங்கள்ல பொறக்க போகுது. ஸோ இந்த வருஷம் 2024ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்கள் வந்தது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா படத்தோட ரிவ்யூவும் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல, பொன்மறைவின் சேனல்ல. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், புதுசா வரப்போற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளோட நன்றிகளையும், உங்க சப்போர்ட்டுக்கு நம்மளோட தேங்க்ஸையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ டாப் 10 மூவிஸ் 2024 ஒரு ரிவைண்ட் பண்ணுறதுக்கான டைம் இது. இது இந்த படம் இப்போ டாப் 10 படங்கள் எந்த ஒரு நடிகரையோ இல்லைன்னா இயக்குனரையோ மற்ற டெக்னிக்கல் டீமையோ குறை சொல்றது கிடையாது. என்னோட புரிதல் அடிப்படையில் எனக்கு பிடிச்ச நான் பார்த்த ரசித்த படங்களில் பொதுஜன மக்களுக்கும் ஓரளவுக்கு அவங்களோட வேவ்லெங்த்துக்கும் செட்டான படங்களை ஒரு டாப் 10 படங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இது எந்த இதுவும் வருஷப்படி இல்லை, ஜஸ்ட்டு எனக்கு புரிதல் அடிப்படையில் நான் பார்த்த வருஷத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது திரும்ப சொல்லிக்கிறேன், எந்த ஒரு நடிகரையோ இல்லைன்னா இயக்குனரையோ இல்லை குழுவையோ குறை சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம். அதுவும் இப்போத்தி உள்ள காலகட்டங்களில் மாபெரும் உழைப்பு தேவைப்படுது. முக்கியமாக மிகப்பெரிய நடிகர்கள்லாம் வச்சு பேன் இண்டியா லெவல்லலாம் படம் எடுக்கிறாங்க. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. மிகப்பெரிய வியாபாரம் கூட சொல்லலாம் சினி இண்டஸ்ட்ரி. ஸோ சினி இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் அந்த ரிவ்யூவும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா படமும் பாருங்கள். இப்போ வேறு மொழி படங்களையும் தமிழில் நல்லா ஓடி இருக்கு இந்த வருஷம்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா புஷ்பா 2, அப்புறம் மஞ்சுமெல் பாய்ஸ், ஆவேஷம், அப்புறம் கன்னடத்தில் இப்போ சமீபத்தில் சுதீப் அவர்கள் நடிப்பில் மேக்ஸ்ன்னு ஒரு படம். எல்லா படமுமே தமிழ்நாட்டிலையும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. தமிழ் படங்களும் கேரளா, கர்நாடகா, அப்புறம் வடநாட்டிலையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் பேன் இண்டியா படங்களும் மற்ற எல்லா மொழி படங்களும் அங்கங்கே டப்பிங் ஆகியும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு அறிகுறி. ஸோ அது மாதிரி எல்லா படங்களையும் பாருங்கள். பிடிச்ச படங்களை வரவேறுங்க. நல்ல படங்கள் வரும். 2025 மிகப்பெரிய லைனப் இருக்குது. மிகப்பெரிய நடிகர்களோட படங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியன் 3 மாதிரியான படங்கள், அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட ஒரு பெண்டிங்கில் இருக்க படங்கள், அப்புறம் பொங்கலுக்கு விக்ரம் அவர்கள் நடித்த படம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள். இப்போ பாலா அவர்களோட வணங்கான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட லைனப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 2025. ஸோ அந்த படங்களோட ரிவ்யூ முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண பார்க்குறேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வாங்க இந்த டாப் 10 மூவிஸ்குள்ளே போகலாம். திரும்ப சொல்லிக்கிறேன், இது எந்த ஒரு வரிசை அடிப்படையில் இல்லை, என்னோட புரிதல் அடிப்படையில் போன வருஷம் வந்த ஒரு படங்கள்லேருந்து ஒரு 10 படங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். இதில் பெரிய நடிகர் படங்கள், பெரிய பேனர் படங்கள், பெரிய பட்ஜெட் படங்களும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அது மிஸ் ஆயிடுச்சுனால அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு பிடிச்ச, எனக்கு தோணுனா நான் பார்த்த வரையில் உள்ள படங்களோட ஒரு 10 படங்களை இப்போ வரிசைப்படுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வரிசை கூட பிடிச்ச படங்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பல பல மிகப்பெரிய நடிகர்களுக்கு ரசிகர்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க இதை பார்த்துட்டு வருத்தம் அடைய வேண்டாம். ஏன்னா இது என்னோட புரிதல் அடிப்படையில் இருக்குது. ஸோ அவங்கவுங்க ரசிகர்கள் அவங்கவுங்க அதை பிடிச்ச நடிகர்களை ரசித்து அவங்க படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தல அஜித் அவர்களோட விடாமுயற்சியும் அடுத்த வருஷம் வருது. அது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு நிறைய பேர் அதுக்கு அப்டேட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அது ஏகப்பட்ட பரபரப்பான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு இப்போ ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக்லாம் பரபரப்பாக ஒரு பாட்டு கூட சுவேதிகான்னு ஸோ எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திடுச்சு. ஸோ அடுத்த வருஷம் நல்ல கொண்டாட்டமாக இருக்கும். தமிழ் திரையமும் இந்திய திரையுலகமும் எல்லா 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 ஒரு திரைப்பட உலகமும் நல்ல ஒரு ஹாலிவுட் உள்பட நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கட்டும்னு நம்ம இந்த இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவிச்சுக்கிட்டு வாங்க இந்த டாப் 10 மூவிஸ்குள்ளே போகலாம். இப்போ என்னோட புரிதல் அடிப்படையில் 10வது இடத்துல லவ்வர்னு படம் வந்தது. இந்த படத்தில் மணிகண்டன் தான் ஹீரோ கேரக்டரில் பண்ணியிருப்பாரு. டாக்ஸிக்கான ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டரை நல்லாவே பின்னி பல்ல எடுத்திருப்பாரு. அந்த படம் தான் டாப் 10ல் டாப் 10ன்னு சொல்ல முடியாது, 10வது இடத்துல நம்ம வருஷப்படுத்தலாம். பிரபுராம் பியாஸ் தான் இயக்கியிருந்தார் அந்த படம். இந்த படம் நல்ல ஒரு பரவலான ரிவ்யூலாம் பெற்றிருந்துச்சு. அது இல்லாமல் இந்த 10 படங்களும் நான் எந்தெந்த சேனல் ஓடிடியில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே இப்போ ஓடிடியில் வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ டைம் இருக்கவங்க 2024 வந்த சிறந்த படங்களை வீட்டிலேருந்தே பார்த்து மொழியெல்லாம் டப்பிங்கோடையும் இருக்குது, தமிழ் டப்பிங்கோட. வேறு மொழிகளும் சேர்ந்து டப்பிங் இருக்குது, அது சொல்ல வந்தேன். ஸோ பாருங்கள். அது இல்லாமல் இப்போ 9வது இடத்துல சூரிய அவர்கள் கதாநாயகன் நடித்து ஒரு சசிகுமார் அவர்கள் கெஸ்ட் ரோல் மாதிரி வந்திருந்த படம். உன்னி முகுந்தன் அவர்களும் முக்கியமான ரோலில் பண்ணியிருப்பார். இப்போ மார்க்கோன்னு ஒரு படம் வந்தது. அதில் மலையாளத்தில் வந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருப்பார் உன்னி முகுந்தன் அவர்கள். அவரும் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். தமிழில் ஒரு முக்கியமான பெரிய படம் இது, கருடன். டைரக்ட் படம் கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு அவருக்கு. கொடி இந்த மாதிரியான படங்கள், அப்புறம் சுந்தரபாண்டியன் இந்த மாதிரியான படங்கள் இயக்குன RS துரை செந்தில்குமார் தான் இந்த படத்தை இயக்கியிருந்தார், கருடன்.
நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. சூர்யா அவர்களோட கேரியரில் நல்ல படம்னு சொல்லக்கூடிய அளவில் படத்தில் நல்ல ஆக்ஷன்லாம் நல்லா இருந்தது. இந்த படம் வந்து 9வது இடத்துல நம்மளோட ஒரு பாயிண்டில் வச்சிடலாம். அடுத்ததா 8வது இடத்துல புஷ்பா 2. இந்த படம் வந்து நேரடியாக தமிழ்லேயும் ரிலீஸ் ஆச்சு அதே நாளில் டப்பிங்லேயும். ஸோ அதனால் இந்த படம் வந்து 8வது இடம். இந்த படம் ஏன்னா 3 ஹவர் என்டர்டெய்னிங்காக போச்சு. ஏற்கனவே புஷ்பா 1க்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கினார் அல்லு அர்ஜுன் அவர்கள். இந்த படத்தில் பல கான்ட்ரவர்சியும் வந்துச்சு படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கு. ஸோ அது வந்து நிலுவையில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இந்த படம் வந்து சுகுமார் அவர்கள் தான் பார்ட் 1 இயக்குனர். அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ 3 ஹவர் படம் எந்த அளவுலையும் போர் அடிக்காமல் நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது. அதனால் இந்த படத்தை நம்ம 8வது இடத்துல வச்சுருக்கோம். அடுத்ததாக 7வது இடத்துல மெய்யழகன். இந்த படம் வந்து 96 படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் பிரேம்குமார் அவர்கள் இயக்கியிருந்தார். நல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படம். பிரேம்குமார் அவர்கள் 96 எப்படி கொடுத்துருந்தாரு அதே மாதிரி பாணியில் இந்த படத்தையும் கொடுத்துருந்தாரு. நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படம் வசூலில் முன்ன பின்ன இருந்தாலும் ரசிகர்களிடையே நல்ல தரமான படம். அதிலும் குறிப்பாக 80s கிட்ஸ்லாம் அவங்கள வந்து பொருத்தி பார்த்துக்கிற அளவுக்கு நல்ல ஒரு உறவு முறைகள்லாம் வந்து இந்த மேரேஜ் அந்த விஷயங்கள்லாம் நல்லா படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த டயத்தில் நடக்கிற அந்த சூழ்நிலைகள், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா கொண்டாடியிருப்பாங்க இந்த படத்தில். கார்த்தி அவர்களும் அரவிந்த் சாமி அவர்களும் சிறப்பாகவே நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நம்மளோட வரிசையில் வந்து 7வது இடத்துல இருக்குது. 6வது இடத்துல ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் வந்து ரஞ்சித் அவர்களோட ப்ரொடக்ஷனில் வந்தது. எஸ். ஜெயக்குமார் அவர்கள் தான் இயக்கியிருந்தாங்க. இந்த படம் வந்து எஸ். ஜெயக்குமார் அவர்கள் வந்து ரஞ்சித் அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த படத்தை வந்து லப்பர் பந்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம். இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகியும் வந்திருக்கலாம், இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் என்னோட அடிப்படையில் இந்த வருஷத்தில் வந்த கிரிக்கெட் பற்றின ஃபஸ்ட்டு அந்த படம் ஜனவரிலேயே வந்துடுச்சு போன வருஷம் 2024. அதாவது சாரி இந்த 2024. ஏன்னா 2025 இனிமேல் தான் வரப்போகுது. அதில் ஜனவரியில் வந்த படங்களில் நல்ல கவனம் ஈர்த்த படம் ப்ளூ ஸ்டார். இதுலேயும் கிரிக்கெட் அடிப்படையாக வச்சு லப்பர் பந்து எப்படி வரவேற்பட்டுச்சோ அதுவும் மாதிரி இந்த படமும் நல்லா வரவேற்பட்டுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து சாந்தனு அவர்களுக்கும் அந்த பாண்டியராஜன் அவர்கள் பையனுக்கும் பல்லவராஜன் நினைக்கிறேன் பேர் தெரில மறந்து போய் சாரி அவருக்கும் நல்ல ஒரு பிரேக்கப் கொடுத்த படம் இந்த படம். அது இல்லாமல் அசோக் செல்வன் அவர்களும் ஹரிஷ் கல்யாண் அவர்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற படம். ஸோ இந்த படம் நம்ம வரிசையில் வந்து 6வது இடம். 5வது இடத்துல வந்து வாழை. மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வந்த படம். மாரி செல்வராஜ் அவர்கள் படங்களே எப்போவுமே அந்த ஒரு கிராமத்து அடிப்படையில் உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கும். இந்த படம் வந்து எல்லாரையும் வந்து உலுக்கி எடுத்துருச்சு அந்த கிளைமேக்ஸு. சிறப்பான நடிப்பு. சின்ன பசங்க தான் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இதில் படத்தில் கலையரசன் அவர்கள் நடிப்பு வேற லெவலாக இருந்தது. அதில் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்க கேரக்டரை வந்து உணர்ந்து நல்லாவே சென்டிமெண்ட்லாம் நல்லாவே இருந்தது. படம் வந்து அந்த ஒரு பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த ரெட்ரோ பாடல் வந்து மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்துச்சு. இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்று மிகப்பெரிய அளவில் அவார்ட்ஸும் நிறைய இடத்துல வாங்கிச்சு. பல பட விழாக்களில் அவார்டு வாங்குச்சு. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் வந்து 5. 4வது இடத்துல அமரன். இந்த படத்தை வந்து ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இதில் இருந்துட்டு உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோட அந்த நட்பு அந்த ஒரு அன்புனால அவருடைய இயக்கத்தில் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுக்கு இயக்குற வாய்ப்பு வந்துச்சு இந்த படம் அமரன். இந்த படம் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட உண்மை கதை. அதை வந்து உண்மைக்கு மிக நெருக்கமாக ஒரு நல்ல ஒரு படைப்பாக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்யோன்யம் அந்த முகுந்த் அவர்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து அந்த கேரக்டரில் வந்து சிவகார்த்திகேயன் அவர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் ரெபேக்கா கேரக்டரில் வந்து சாய் பல்லவி 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் பல விருதுகளுக்கு நேஷனல் அவார்டு கூட வாய்ப்பு இருக்குது 2 பேருக்கும். யாராவது ஒருத்தர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் போட்டி போட்டு நடித்த படம். படத்தில் சென்டிமெண்ட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கிளைமேக்ஸ்லாம் கண்ணில் கலங்கடிக்கிற அளவுக்கு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிறப்பான ஒரு படம் அமரன். நம்ம வரிசையில் 4வது இடம். 3வது இடத்துல வந்து லக்கி பாஸ்கர். இந்த படத்தை வந்து வெங்கி அட்லூரி அவர் வாத்தின்னு ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருந்தார் தெலுங்கில். இந்த படம் ஆக்சுவலாக தெலுங்கு படமாக இருந்தாலும் டப்பிங் வந்து தமிழில் அதே நாள்லேயே ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் லக்கி பாஸ்கர். ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல வேறு லெவலாக இருந்துச்சு. துல்கர் சல்மான் அவர்கள் கண்ணும் கொள்ளையடித்தால் பாணியில் வந்த படம் தான் இது. ஆனால் அதுக்கு வேறு வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து ஒரு மிடில் கிளாஸை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான இருக்கும். சில விஷயங்கள் வந்து எதிர்மறையாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய சில வசனங்கள்லாம் நல்லா எலிவேட் பண்ணிச்சு படத்தை. படமும் வசூல்லையும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அதுவும் ஓடிடியில் நல்லா ஓடிச்சு. இந்த படம் ஓடிடிலையும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் துல்கர் சல்மான் அவர்கள் நடித்து இந்த படமும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. கோட் ஹீரோயின் தான் இதுலேயும் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்க நடிப்பு நல்லா இருந்தது படத்தில். ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் வந்து 3. 2வது இடத்துல மகாராஜா. இந்த படம் இப்போ சைனாலேயும் சக்கப்போடு போடுது.
விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மக்கள் செல்வன் போற்றப்படுறாரு. அவர் படம் எப்படியும் டாப் 10ல எப்படியும் வருஷம் வருஷம் வந்துரும். இந்த வருஷம் அவர் நடிச்ச விடுதலை 2வும் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி அதுவும் நல்ல வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து நடுவுல மிடில்ல வந்தது மகாராஜா. இந்த வருஷத்தோட மிடில்ல வந்தது. மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்ற படம். படத்தோட கதைக்களம் வந்து இரட்டா மாதிரியான கதைக்களம் கிளைமாக்ஸ் இருந்தாலும், அந்த நல்ல ஒரு எடிட்டிங்ல வந்து படத்த வந்து லீனியர், நான் லீனியர்னு கொண்டு போய் நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க படம். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சிறப்பா இருக்கும். நிதின்லன் சுவாமிநாதன் தான் இயக்கியிருக்கார் இந்த படத்த. மகாராஜா படம் இந்த வருஷம் பல விருதுகள் பெற தகுதியான படம். சைனாலே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. 100 கோடிக்கு மேல வசூலிச்ச படம். மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்ட படம். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நடிப்புல வந்து சிறப்பும் திரும்பவும் நல்ல ஒரு மகா நடிகர்னு நிரூபிச்ச படம். ஒரு பேன் இண்டியா நடிகர் தான் அவரு. இப்போ 100 கோடிக்கு மேல வசூலிச்ச அவரோட படம் இது ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். மகாராஜா நம்மளோட வரிசையில 2வது இடம். முதல் இடத்துல வந்து லப்பர் பந்து. ஏன் இந்த படம் இல்லை நம்பர் 1ன்னா, இந்த படம் வந்து நல்ல ஜனரஞ்சகமான படம். அது இல்லாமல் இந்த படத்தில் ஃபுல்லாகவே கேப்டன் அவர்களுக்கு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கேப்டன் அவர்களோட முதலாம் ஆண்டு நினைவு நாள் வந்தது. அதுக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட்டான படம் வந்து இந்த படம்னு சொல்லலாம் லப்பர் பந்து. ஏன்னா அவரை வந்து அவரோட பாட்டு அந்த பொட்டு வச்ச தங்க குடம், அந்த ஒரு சீன் வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு படத்தை பாருங்கள். இப்போ ஓடிடியில் கூட இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது இல்லாமல் இந்த லப்பர் பந்து வந்து தமிழரசன் பச்சைமுத்து அவர்களோட முதல் படம் மாதிரியே தெரியல. பல விருதுகளும் வாங்கியிருக்காரு அந்த படத்துக்காக. மிகப்பெரிய அளவில் உழைப்பை போட்டு நல்லாவே படம் வந்து ரீச் ஆச்சு. ஜனரஞ்சகமான படம். மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டு 2024ல் நம்பர் 1க்கு தகுதியான படம் என்ன அளவில் பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் வந்து விஜயகாந்த் அவர்கள் ரெஃபரன்ஸ் வந்து கிராமப்புறங்கள்லாம் விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதை மைண்டில் வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து இந்த கிரிக்கெட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம். இந்தியா வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு கிட்டத்தட்ட மதம்னே சொல்லலாம். கிரிக்கெட் அந்தளவுக்கு எல்லாம் வெறித்தனமாக பார்ப்பாங்க. காட் ஆஃப் கிரிக்கெட் வந்து சச்சின் அவர்கள். அது இல்லாமல் சென்னை சிஎஸ்கே வந்து தலை தோனி அவர்கள். கூடிய விரைவில் ஐபிஎல்லும் வரப்போகுது. ஸோ அந்தளவு மக்களோட கனெக்ட் ஆகிற விஷயம் கிரிக்கெட்டு. அதை பேஸ் பண்ணி எடுத்த படம். அது இல்லாமல் இந்த ரப்பர் பந்து வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை அவங்க லைஃப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்துப்பாங்க. 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம். அது படத்தோட பெரும் வெற்றிக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. படத்தில் வந்து அட்டகத்தி தினேஷ் அவர்கள் இனிமேல் லப்பர் பந்து தினேஷ், கெத்து தினேஷ்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பாக பண்ணியிருந்தார். இன்னொரு ஹீரோ கேரக்டராக பண்ணியிருந்த ஹரிஷ் கல்யாணம் அவரோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னு சொல்லக்கூடிய அளவு அவரும் சிறப்பாக 2 பேரும் நல்ல டஃப் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட சமீபத்தில் இந்த சென்னை பட விழாவில் கூட இந்த கெத்து கேரக்டரில் பண்ணதுக்காக சிறந்த துணை நடிகருக்கு தினேஷ் அவர்கள் அவார்டு வாங்கினாங்க. ஸோ இந்த வருஷம் நிறைய அவார்டுகளுக்கு தகுதியுள்ள படம் லப்பர் பந்து. பல காம்படிஷன்லேயும் அவார்டு வாங்கிச்சு பட விழாக்களில். ஸோ இந்த படம் தான் நம்மளோட லிஸ்ட்டில் நம்பர் 1. ஸோ இனி வந்து அடுத்ததாக வந்து மலையாள படங்களில் டாப் 10 போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மலையாள படங்களும் தமிழில் ரசித்து பார்க்கப்படுது. ஓடிடியில் என்ன இதில் பார்க்கலாம்னு சொல்லி அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் தமிழில் வந்த டாப் 10 படங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எந்த நடிகரை வந்து குறைச்சி சொல்கிறதுக்கு இல்லை, எந்த டெக்னீஷியனையும் குறைச்சி சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு பிடிச்ச அளவில் என்ன அளவில் மக்களால் கொஞ்சம் விரும்பி பார்க்கப்பட்ட படங்களில் ஓரளவு தேர்ந்தெடுத்த 10 படங்கள். இது இல்லாமலும் பல படங்களும் கவனம் ஈர்த்திருக்கலாம். ஸோ அது உங்களோட லிஸ்ட்டில் இருந்தால் அதை கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வருஷம் 2025 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். திரை விமர்சனம் சந்திப்போம். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நம்மளோட சேனல் பொன்மாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விமர்சனத்தை இந்த டாப் 10 ரிவ்யூவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வேறொரு திரை விமர்சனம் முன்னாடி சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர் 2025. எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.